மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி அப்படின்றது பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பழமொழி. என்ன இந்த பழமொழிக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது எல்லாரும் அந்த வழி அனுபவிச்சுதான் போகணுன்றது கடவுளோட நீதி. அப்ப அந்த யம தர்மராஜன் பாசக்கயிறை இழுக்கிறார் இல்லையா, அந்த யம தர்மராஜனை நம்ம குளிர்விச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பலி வேதனை இல்லாத மரணம் கூட இருந்தாலும், துரியோதனம் பயங்கரமான கெட்டவனா இருந்தாலும் அவனோட காசை எடுத்து இவன் தான தர்மம் பண்ணதுனால துரியோதனை வந்து உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனான். ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு கொடுங்க, நீங்க பண்ணி பெறுங்க. அவங்க அது பண்ணாலே என்னோட புண்ணிய சக்தியில அவங்களுக்கு போன மாதிரி நான் வந்து தாராவாத்து கொடுக்குறேன் அவர் சொன்னதுனால அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாம் பண்ணக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமா இருந்தா அது வந்து படிக்கட்டுகளா மாறிடும். சோ இந்த ஒரு நாளாவது ஒருத்தவங்க வந்து ஒரு 11 பேருக்கு அது மினி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். அந்த பதிவு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் GST ரோட்ல தான் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் ரோட்லயே இருக்கிறதால நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின்லயும் வரலாம், பஸ்லயும் வரலாம். ஏகப்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். பாலாஜி சொல்லுவார் அடிக்கடி, ஒரு முறை நீங்க சிருஷ்டி ஒளியில ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். அது நிதர்சனமான உண்மைங்க. ஒரு முறை காலடி எடுத்து வைத்தாலே மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம சிருஷ்டி ஒளி தான். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மகாலயபட்சத்தின் சிறப்பு. இதுல பர்டிகுலரா ஒரு திதி ரொம்ப நல்ல திதி, அந்த திதியில நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அது என்ன திதி, என்ன டேட்ல வருது, அதை பத்தி முழு விவரங்கள் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. இப்போ மாலயபட்சம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நாளுமே முக்கியமான நாள் தான். ஏன்னா இந்த 15 நாட்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, பண்ண முடியாம அதை தவிர்த்தவங்க, இல்ல அவங்க இருக்கும் பொழுதோ, இல்ல அந்த சொந்த பந்தங்கள் இருக்கும் பொழுதோ அவங்களோட மனசை நோவுறபாடி, இல்ல அவங்களோட கஷ்ட வேதனை துன்பத்தை கொடுத்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை போக்கக்கூடிய இந்த 15 நாள் ஒரு நாள். இப்ப நீங்க கேட்கற மாதிரி, சார் 15 நாள் நான் ரொம்ப பிஸி, ஒரே ஒரு நாள் இருந்தா கூட போதும், அந்த ஒரு நாள் ஒரு தவறையாவது நான் தானம் பண்ணிடுறேன் அப்படின்னம்னா அது ஒரு நாள் இருக்கு. அது எந்த நாளும் தெரிஞ்சுக்கிற முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம். நிச்சயமா. என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்கள் வழங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறா. இப்போ குரு வணக்கத்தை பார்த்தாச்சு. குருவோட ஆசீர்வாதத்தோட நம்ம சொல்லணும்னா மகாபரணி அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி அப்படின்றது பரணியில் பிறந்தவன் தரணியை ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பழமொழி. என்ன இந்த பழமொழிக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரணியோட இது வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜனோட நட்சத்திரம். இந்த யம தர்மராஜனோட அம்சம் யாருன்னா தர்மராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்ல முதல்ல வந்தவர் அவர் தான். ஸோ அவரோட குணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் தாம் பண்ண பாவத்துக்கு விமோசனம் பெறணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா போகும்பொழுது ஒவ்வொருத்தரா தன்னோட உயிரை திறந்துகிட்டே போறாங்க. ஆனா தர்மராஜன் கூட கடைசியில ஒரு நாய் மட்டும் வருது. பீமன்ல இருந்து அர்ஜுனன்ல இருந்து எல்லாம் முடிஞ்சாச்சு, தர்மராஜனும் நாய் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ அந்த தர்மராஜன் சொல்றாரு, புஷ்பக விமானம் வந்துருச்சு, நாயே நீ வேணா சொர்க்கத்துக்கு போனாரு. அந்த நாய் வடிவதுல இருந்து யம தர்மராஜன் சொல்றாரு, ஐயா நீ தான் உடம்போடு வரணுமாயா அவனு கூட்டின்னு போறேன்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில பாசக்கையில வீசிதான் நம்மளோட பிராணனை கொண்டு போவாரு. எப்படி நம்ம வந்து பிரசவிக்கும் பொழுது நம்ம அம்மாவுக்கு வலி வேதனை கஷ்ட துன்ப துயரத்தை கொடுத்து தான் வரும். ஏன்னா 1000 சவுக்கடிகளை கொடுத்து
உடம்புல இருக்கிற எலும்புகளை உடைச்சா என்ன வலி வலிக்குமோ அதை அந்த வலி அனுபவிச்சுதான் ஒவ்வொரு பெண்ணும் ஈண்டெடுக்கிறாங்க. அது மிருகமா இருந்தாலும் அந்த வலி இருக்கதான் செய்யும். அப்போ இறக்கும் பொழுது எல்லாரும் அந்த வலி அனுபவிச்சுதான் போகணுன்றது கடவுளோட நீதி. அப்ப அந்த யம தர்மராஜன் பாசக்கயிறை இழுக்கிறார் இல்லையா, அந்த யம தர்மராஜனை நம்ம குளிர்விச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பலி வேதனை இல்லாத மரணம். ஏன்னா வாழும் பொழுதுதான் கஷ்டப்படுறோம், வேதனை போடுறோம். சரி, இறக்கும் போதாவது நிம்மதியா அப்படி கண்ணை ஒண்ணுமா நிம்மதியா போன யாரும் தொடக்கூடாது. எதனாலன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு நாள் நம்ம படுத்த படிக்க ஆயிட்டோம்னா தொட்டு இது பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வேலை வெட்டி இல்லையா, எப்ப பார்த்தாலும் தண்ணி வேணும், இது வருது அது வருதுன்னு இது பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அப்ப நமக்கே ஒரு கடத்துல இறைவா நீ எப்படியா கூட்டின்னு போயிடுன்னு ஒரு இது வந்துடும். ஏன்னா நம்ம உழைச்சோம், நம்ம வீட்டுக்கு அள்ளி கொடுத்தோம், நம்ம அப்பெல்லாம் நம்ம தேவைப்பட்டோம், இப்ப நமக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுட்டோம், நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த வேதனையிலேயே அந்த ஆன்மா போகும். அந்த மாதிரி வாழ்க்கை இல்லாம அமைச்சு கொடுப்பாரு. அதே போல வாழுங்காலத்துல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம ஏன்னா தர்மம் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க. இது வந்து அர்ஜுனனோட இதுல கர்ணனோட விஷயத்துல நீங்க பார்க்கலாம். உண்மை. கெட்டவன் கூட இருந்தாலும் துரியோதனம் பயங்கரமான கெட்டவனா இருந்தாலும் அவனோட காசை எடுத்து இவன் தான தர்மம் பண்ணதுனால துரியோதனம் வந்து உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனான். அப்போ செஞ்சது கர்ணனா இருந்தாலும் கொடுத்தது வந்து துரியோதனோட பணம். அதாவது யார் பணத்தை அதுக்குன்னு ஊரை வாங்கிட்டு 1 லட்சம் வாங்கிட்டு சார் நீங்க குத்திக்க நான் குத்துறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடக்கூடாது. சோ நமக்கு கிடைக்கிற பணம் அதுல நம்மளால என்ன முடியும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வந்து தானம் பண்ணணும். சோ இந்த 15 நாட்கள் இது எப்படி வந்ததுன்றது நான் சொல்றேன்க்கா. கர்ணன் இருக்காரு இல்லைங்களா, அவர் சித்தி ஆனதுக்கு அப்புறம் மேலோகம் அதாவது சொர்க்கலோகத்துக்கு போறாரு. போன உடனே கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பாக்குறாரு. அந்த இடத்துல துரியோதனன் இருக்கான், பஞ்சப்பட துரியோதனை எப்படி இருக்கான்னு கேட்கும்போது நான் சொன்ன மாதிரி இவனோட காசத்தை தான் நீ சொல்ல பண்ண, அதனால உன்னோட புண்ணிய சக்தி. அப்பா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா தன்னோட நண்பன் இங்க இருக்கிறான் அது போதும், நம்மளோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்கன்னு. ஆனா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்கவுங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஆனா கர்ணனுக்கு மட்டும் பசிக்குது. இது என்னடா புதுவிதமான ஒரு உணர்வா இருக்கு, பசிக்குது. சரி எங்க பசிக்குது, எங்க சாப்பிடணும், எங்க தண்ணி கிடைக்கும்னு போய் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க பசிக்குதா அப்படின்னா என்னது, தண்ணியா அப்படின்னா என்னதுன்னு கேக்குறாங்க. என்னடா சொல்றீங்க டே, உங்களுக்கு எல்லாம் பசிக்கல, மனுஷனே இல்லையாடா நீங்க, மனுஷனா அப்படின்னா என்னதுன்றாங்க. சரி நீங்க ஒரு போய் தேவத்துக்கிட்ட கேட்கிறாரு. அப்போ தேவகுரு பிரகஸ்பதி என்ன சொல்றாருன்னா உன்னோட ஆள்காட்டி விரல மட்டும் நீ சப்பினின்னு சொன்னோம்னா அதுல இருக்கக்கூடிய தன்மையினால உனக்கு பசி போயிடும்ன்றாரு. பண்ணி பாக்குறாரு, போயிடுது. அப்ப இவருக்கு ஒரே குழப்பம், என்னடா இது பசிக்குதுன்னா சாப்பாடு போடணும், பண்ணு கொடுக்கணும், டீ கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். இந்த கையை சப்பினா என்ன வந்து நம்ம குழந்தை சப்புனா கூட ஏதோ பசிக்க கொஞ்ச நேரம் அந்த இது மாதிரி பண்ணிக்கலாம்னு. இதுல அவருக்கு சந்தேகமா அவர் சொல்றாரு, ஐயா நீ பூலோகத்துல எல்லா விதமான தான தர்மம் பண்ண, ஆனா ஒரே ஒரு ஆளுக்கிட்ட நீ சோறு போடல, அன்னதானம்ன்றது பண்ணல. எதனால ஏன் அவர் பண்ணலன்றது ரீசனும் இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரிலாம் அந்த காலம் கிடையாது. ஒரு ராஜானா கூட ஒரு பிச்சைக்கார வீட்டுக்கு வராரு, அந்த அரசவைக்கு வராருன்னா அவரை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி அந்த காலெல்லாம் தொடச்சி சந்தனம் நல்ல வாசனை திரவியங்களை அவருக்கு இது பண்ணி அவர் உட்காந்து வீசணும், வெஞ்சாமல் வீசணும், வீசி அவரை சாப்பிட வைக்கணும். அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ மொத்தத்தையும் சாப்பிட வச்சு அவர் சாப்பிட்ட இலைய ராஜாவே எடுத்து போடணும். அப்போ ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 1/2 நாள் ஆயிடும். நம்ம மாதிரிலாம் அப்ப எல்லாம் உபசரிக்கணும். அப்போ உபசரினையே வேற மாதிரி. அப்ப இந்த மாதிரி உபசரணம் பண்ணா நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது. இந்த நேரத்துல ஒரு 15 பேருக்காக நான் காசை கொடுத்தேன்னு சொல்லிட்டு வலது கையில கொடுத்தா தெரியும் சொல்லி இடது கையிலேயே அவன் கொடுத்துட்டு போயிருந்தான். எந்த இடத்துக்கு போனாலும் கர்ணனோட பேர் தெரிஞ்சது. ஆனா அப்பேற்பட்ட கர்ணனுக்கு பசி எடுத்துச்சு இல்லையா. இந்த கை அப்ப எப்படி இந்த இதுல வந்து புண்ணியம் வந்துச்சுன்னு கேட்கிறாரு மறுபடியும். நீ நான் பண்ணல இல்லையா, அப்ப எப்படி இந்த புண்ணியம் வந்துச்சு, அது எப்படி நான் எனக்கு இதுவாது. ஒரு தடவை ஒரு பிராமின் வந்து ஒரு அந்தனர் வந்து நீ தேர் ஏறக்கூடிய அந்த நேரத்துல ஐயா பசிக்குதுன்னு கேட்டாரு. நீ என்ன பண்ணனா காசு கொடுத்த, நான் இந்த காசை சாப்பிட்டா உயிர் ஜீவிக்க புண்ணியம், இப்ப எனக்கு தேவை சாப்பாடு, எனக்கு கொடுத்தே ஆகணும். ஐயா என்னையா ஒரு முக்கியமான காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி என்ன தொந்தரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அதோ பார் அந்த இடத்துல வந்து சாப்பாடு போடுறாங்க, தண்ணி கிடைக்குமா அதே இடத்துல கண்டிப்பா தண்ணி கொடுப்பாங்க, இலவசம் தான் அப்படின்னு நீ சொன்ன. அந்த புண்ணிய சக்தி தான் இந்த ஆள்காட்டி விரல்ல ஒட்டிக்கிடுச்சு. அந்த இந்த ஆள்காட்டி விரல் வந்து குரு விரல், நீ குருவா வந்து என்னை அணுகிறதுனால அந்த புண்ணிய சக்தி உனக்கு தாரவாத்து கொடுத்தேன், அதனால அப்படியா. அப்போ கர்ணன்றவன் எல்லா தானத்தையும் பண்ணவனா இருக்கணும்னு சொல்லி அவர் நேரா யமதர்மன் கிட்ட போறாரு. யமதர்மராஜன் என்ன பண்றாருன்னா இந்த 15 நாட்கள் பூலோகத்துல ஒரு ராஜாவோட பிராணனை எடுத்துட்டு அந்த ராஜாவோட உடல்ல கர்ணனோட உயிரை வைக்கிறாரு. அப்போ அந்த ராஜா மறுபடியும் உயிர் வந்துருச்சு, நாடு மக்களே கொண்டாடுங்க, 15 நாட்களும் எல்லாருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி வயிறார தலைவாழையில போட்டு எல்லாரையும் சாப்பிட வைக்கிறார். இவரும் உட்காந்து சாப்பிடுறாரு. 15 நாட்களும் போடும் பொழுது
அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மராஜன் வந்து இந்த பரணி நட்சத்திரத்தை அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ணனை பகரர் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஐயோ இந்த ஆனந்தம் வந்து நான் பெறாம போயிட்டேனே, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளுக்கு அப்புறம் அமாவாசை அப்போ எனக்கு கூட்டுக்கோன்னு சிக்னல் கொடுக்குறாரு. எப்போன்னா அந்த பரணி நட்சத்திரம் அப்போ மேலோகம் போகும் பொழுது யம தர்மராஜர் கேட்கிறார், வேற என்ன விருப்பம் இருக்குதா அப்படிங்க. கண்டிப்பா இருக்கு அப்படின்றார். என்ன விருப்பம்? நீங்க என்ன என்னைக்கு சந்திச்சீங்களோ அந்த ஒரு நாளாவது இல்ல இந்த 15 நாட்களாவது யார் ஒருத்தர் அவங்க சொந்த பந்தங்களுக்கு இல்ல தெரியாதவங்களுக்கு பிராணிகளுக்கு இந்த கொடை தானம், வஸ்திர தானம், அன்னதானம், செருப்பு தானம், நீர்மோர் தானம், பானக தானம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாகனமான அந்த எருமைக்கு வந்து முளைக்கீரை கொடுக்கறது, பசுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, எறும்புகளுக்கு அந்த ரவ சக்கரை இடுறது, இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்றாங்களோ அவங்களோட குடும்பம் வாழ்ந்தாங்கு வாழ அனுகிரகம் நீங்க பண்ணணும். இந்த ஒரே ஒரு வரம் மட்டும் எனக்கு கொடுங்க, நீங்க பண்ணி பாருங்க. அவங்க அது பண்ணாலே என்னோட புண்ணிய சக்தியில அவங்களுக்கு போன மாதிரி நான் வந்து தாராவாத்து கொடுக்குறேன்னு அவர் சொன்னதுனால அந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு இது சுத்தமா தெரியாது. வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க இப்ப கேட்டதன் மூலியமா அந்த தர்மராஜன், ஏன்னா அந்த ஒரு நாள் கொடுக்கறதுனால யம தர்மராஜன் மனம் குளிருது. சோ தர்மம் பண்ற கூடியவங்க கிட்ட வந்து தர்ம தேவதை நிப்பா. யம தர்மராஜன் விட்டுங்க, தர்ம தேவதை நிப்பா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்க. அஸ்திரங்கள், அதாவது தெய்வீக அஸ்திரங்கள் ஈகியும் பொழுது கூட கர்ணன் கிட்ட வந்து மாலையா வந்து விழுது. சோ நமக்கு வரக்கூடிய அசிங்கமே இருந்தாலும் அது மாலையா வந்து விழும். நமக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் அது வந்து படிக்கட்டுகளா மாறிடும். சோ இந்த ஒரு நாளாவது ஒருத்தவங்க வந்து ஒரு 11 பேருக்காவது, மினிமம் 11 நபருக்காவது சித்திரான்னம் சொல்லக்கூடிய புளியோதரையோ லெமன் சாதமோ தயிர் சாதமோ இல்லைன்னா சாம்பார் சாதமோ வாட்டர் பாட்டிலோட கொடுக்கணும். இதுக்கு எருமைக்கு வந்து முளைக்கீரை கொடுக்கணும், பசுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கணும். அதே போல கடல் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கடல்ல போய் தொப்புன்னு குளிக்க கூடாது. கடல்ல எட்ட நின்று வணங்கிட்டு பக்கெட் எடுத்துட்டு போய் நம்ம மேல ஊத்தி கடல் ஸ்தானம் பண்ணா ரொம்ப விசேஷம். சூப்பர். இந்த மாகாளயபட்சம் 15 நாளுமே நீங்க இந்த தான தர்மங்கள் செய்வது சிறப்பு. நம்மளுமே நம்ம ட்ரஸ்ட் மூலியமா தான தர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க யாராவது உங்களால நேர்ல போக முடியல, நேர்ல பண்ணுங்க. இன்கேஸ் போக முடியல அப்படின்னா ட்ரஸ்டோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். அன்னதானம் அது உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தினமுமே 15 நாளுமே ஒரு நாளைக்கு 100 நபர்களுக்கு பண்றோம் இல்லையா? 100 நபர்களுக்கு நாங்க எங்களோட சொந்த செலவுல பண்றோம். நீங்களும் அதை சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு பண்ணலாம். 100 அப்படின்றது 200, 300, 500 ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கூட அன்னதானம் போடக்கூடிய பலன் எங்களையும் சேரும், கொடுக்கக்கூடிய உங்களையும் சேரும். ஸோ வாட்டர் பாட்டிலோட தான் நாங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் நீங்க தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்களே போய் செய்யுங்க. செய்ய முடியாதவர்கள் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டையும் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து பணம் செலுத்தலாம். மலை துளி பார்க்கறதுக்கு சின்ன சின்ன துளி மாதிரி தெரியும், மேல இருந்து மொத்தமா கொட்டும். ஆனா சேரும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபாகமா, ஒரு பெரிய குளமா, பெரிய ஆறா நமக்கு காட்சி கொடுக்கும். அதே போலதான் நீங்க கொடுக்கக்கூடிய சிறு சிறு தொகைகள் மொத்தம் சேரும் பொழுது அது ஒரு பெரிய தட்சணையா ஒரு நிறைய பேரோட வயிறை குளிர்விக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதே போல நம்ம பார்த்தோம். இந்த தான தர்மங்கள் மட்டும் இல்லாம வீட்டுல சில பெண்கள் வெளியில வர முடியாது, சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்ணல அப்படின்னா கூட வீட்டுல தீபம் போடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றதை அடுத்த பதிவுல அக்காவோட சேர்ந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நிச்சயமா அது என்ன தீபம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். இந்த மகாபரணியை நீங்க யாருமே தவற விட்டுறாதீங்க, எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷ நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ தான தர்மங்கள் எல்லாருமே சேர்ந்து செய்வோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.